எந்த இடத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, எதினின்று விடுவிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, கர்த்தர் சொல்றார், அதினின்று நான் உன்னை விடுதலையாக்க போகிறேன், என் தழும்புள்ள கரத்தை நீட்டுகிறேன். அன்பு உறவுகளே, இரட்சகரும் மீட்பருமாம் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. மீகா 4:10 அங்கே விடுவிக்கப்படுவாய். பிரியமானவர்களே, விடுதலை அல்லது விடுவிக்கப்பட வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் அநேகம் இருக்கலாம். பலரும் இன்றைக்கு கடன் பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை திருப்பி கொடுக்க முடியாதபடிக்கு போராடுகிற போராட்டங்கள் இருக்குது, சொல்ல முடியாது. பலரும் வியாதிகளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று செபித்து கொண்டிருக்கிறார்கள். பலரும் அடிமைத்தன நுகத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பலரும் அதிகார ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பலரும் பல கெட்ட குணத்திலிருந்து நான் வெளிவரணும் நினைக்கிறேன், ஆனா முடியல அப்படின்னு சொல்லி விடுதலைக்காக அநேக காரியத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்றார், நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். அடிமைத்தனத்தின் நுகம் முறிக்கப்படுகிறது, விடுதலை உண்டாகிறது என்று கர்த்தர் சொல்றார். ஆம், விடுதலையாக்கப்பட போகிறீர்கள். God bless you.